ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியா மற்றும் பிரான்ஸோட நிறுவனமான சாஃப்ரான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஒரு இன்ஜின் தயாரிக்க போகிறாங்க. அதோட யூசஸ் மட்டும் அதோட ஸ்பெஷாலிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா மற்றும் பிரான்ஸோட நிறுவனமான சாஃப்ரான் இங்கே ரெண்டு பேரும் கொலாபரேஷன் பண்ணி ஒரு இன்ஜின் மேக் பண்ணலாம்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கு இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து பட்ஜெட் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா 61,000 கோடி அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், என்னன்னா இவ்வளோ பெரிய நாடு இந்தியாவால் ஏன் தனியாக ஒரு இன்ஜின் மேக் பண்ண முடியலை? ஒரு இன்ஜின் மேக் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த இன்ஜின் ரொம்ப டெஸ்ட், ட்ரை டெஸ்ட் இருக்குது, வெட் டெஸ்ட் இருக்குது, அதெல்லாம் அச்சீவ் ஆகணும். அதனால இந்தியாவுக்கு ஒரு இன்ஜின் இருக்குது, அது காவேரி இன்ஜின். அந்த காவேரி இன்ஜின் முழுசான தயாராகல. அதனால நமக்கு ஏற்கனவே டிலே ஆகிட்டு இருக்கு, இன்ஜினே டிலே ஆகிட்டு இருக்கு. அதனால நம்ம ஒரு அது மேல நாட்டு கூட ஒரு கொலாபரேஷன் பண்ணி ஒரு இன்ஜின் தயாரிக்கலாம்னு சொல்லி தான் இந்தியன் கவர்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால 61,000 கோடி அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு நம்ம நிறைய நிறுவனத்தை தேடணும். ஃபர்ஸ்ட் நம்ம ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம், அது இங்கிலாண்டோடையது. அமெரிக்க நிறுவனத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் அவங்க 100% நமக்கு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் தரவே மாட்டாங்க. அவங்க கண்டிப்பாக ஏமாத்திடுவாங்க. அதனாலேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நமக்கு ரிலையபிள் பார்ட்னர் யாருன்னா பிரான்ஸ் தான். ரஃபேல் ஜெட்டாக இருக்கணும் சரி, அப்படிப்பட்ட நமக்கு ரியல் ஒரு நல்ல பார்ட்னர் யாருன்னா பிரான்ஸ் தான். அதனால இந்தியன் கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா, நம்ம பிரான்ஸோட நிறுவனமான சாஃப்ரான் கூடயே பண்ணலாமா, நமக்கு ஃபியூச்சர் ஏஎம்சிஏ ப்ராஜெக்ட் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதுக்காண்டி தான் நம்ம இந்த இன்ஜினே உருவாக்குறோம். நம்ம 5th ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட்டுக்காண்டி தான். இப்போ நம்ம இந்த இன்ஜின் பற்றி பார்க்கணும்னா, நம்ம இந்தியாவுக்கு நம்ம ஃபியூச்சர் ஏஎம்சிஏ ப்ராஜெக்டில் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்டுக்கு 120 கிலோ நியூட்டன் வரை நமக்கு அந்த ட்ரஸ்ட் வேணும். ஆனால் இந்த இன்ஜினால 120 அளவுக்கு பண்ண முடியும். ஓகே, அதளவுக்கு மேட்ச் பண்ணி கொண்டு வர முடியும். அதனால நமக்கு ரொம்ப சிறப்பாக போச்சு. நம்ம இந்தியா ஏன் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் கிட்ட போகல, அமெரிக்க நிறுவனம் கிட்ட போகலன்னா, அவங்கலாம் 100% டிரான்ஸ்ஃபர்மேஷன் தர வாய்ப்பே கிடையாது. ஆனால் நமக்கு ரிலையபிளான பார்ட்னர் யாருன்னா பிரான்ஸ் தான். பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்க நமக்கு எல்லா விதத்திலும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க கூட நமக்கு நிறைய டீல் போட்டிருக்கோம், ரஃபேல் டீல் போட்டிருக்கோம். அதனால நமக்கு பிரான்ஸ் கூட பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப ரைட்டு. அது ரொம்ப ரைட்டான சாய்ஸ். பிரான்ஸ் 100% டிரான்ஸ்ஃபர் சொல்லி கொடுத்துருவாங்க இந்தியாவுக்கு. அதனால நம்ம ஃபியூச்சரில் இருக்கிற காவேரி இன்ஜினுக்கு வேறு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அதை வேற நம்ம இப்போ கடப்பில் போட்டிருக்க அந்த காவேரி இன்ஜினை வேற நம்ம ரீபர்த் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதை இந்த இன்ஜினால Mark 3 வரை ஸ்பீடில் போக முடியும். அப்போ பார்த்துருங்க எவ்வளோ சக்தி வாய்ந்த இன்ஜின்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு கொடுங்க. பாய் கைஸ்.